ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான வாய்க்கு ருசியாக காரசாரமாக சிக்கன் குழம்பு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், சிக்கன் குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா சூடான சாதத்துக்கு, இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சாதத்துக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். சூடான சாதத்துக்கு தான் சிக்கன் குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், குக்கர்லேயே கறி வெந்ததால் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அப்படியே சாதத்தை கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சிக்கன் தான் எடுத்துருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், 1 kg சிக்கன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 குழம்பு கண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். பாருங்கள், கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு மராட்டி முக்கு, பட்டை, கிராம்பு, சோம்பு கொஞ்சம், 4 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். ஒரு 3 நிமிஷம். கொஞ்சம் கருவேப்பிலை. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 4 தக்காளி எடுத்துருக்கேன். இந்த நடுபாகத்தை கட் பண்ணிவிட்டுங்க. மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், பாதி அளவுக்கு வதங்கியிருக்கு. 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் அரைச்சிருந்தேன் இல்லையா, வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். இங்கே பாருங்கள், அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது பாருங்கள். இன்றைக்கி அரைச்ச மாதிரியே இருக்குது பாருங்கள். நல்லா மணமாக இருக்குது பாருங்கள். ஒரு 3 நிமிஷம் வதங்கிட்டோம். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இந்த டைமில் கார மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன். இங்கே பாருங்கள், குழம்பு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன். இது பாருங்கள், 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் தான் இது. குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா தனியாத்தூள், சீரகத்தூள். தனியா 2 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன். நல்லா வதங்கியிருக்கேன். தீயை வந்து வச்சுடுங்க. இங்கே பாருங்கள், 50 கிராம் தயிர். அது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இங்கே பாருங்கள், அந்த தயிர்லேயே கொஞ்சமாக தண்ணி தெரிச்ச மாதிரி விட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் சிக்கனை சேர்த்துடலாம். எல்லாம் சிக்கன் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சிக்கன் எல்லாம் சேர்த்தாச்சு. இங்கே பாருங்கள், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். குழம்புன்றதால இந்த சிக்கன் கூடயே கல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இப்போ திட்டமாக சேர்த்துங்க. ஃபைனலாக செக் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 5, 6, 7 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், 1 டீஸ்பூன் மிளகு, சீரகம் 1 டீஸ்பூன். இது பாருங்கள், சோம்பு 3 டீஸ்பூன், ஏலக்காய் 4. இதை ஃபஸ்ட்டு தனியாக அரைச்சிக்கலாம் பவுடராக, தக்காளி அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சிருக்கேன். இந்த பொடியை வந்து இங்கே பாருங்கள், சிக்கன் வதங்கி இருக்கு இல்லையா, இதில் அப்படியே சேர்த்துருங்க. பாருங்கள், எல்லாமே சேர்த்தாச்சு. இன்னும் ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இது பாருங்கள், நல்லா வதங்கின இருக்குது. இது பாருங்கள், தக்காளி கட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா அரைச்சிடலாம் நைஸாக. இது பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். சிக்கனில் அப்படியே சேர்த்துருங்க. இந்த தக்காளி கூடவே சேர்த்து இன்னும் ஒரு 4 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. தீ நல்லா வேகமாகவே வச்சு வதக்கி விடுங்க. பாருங்கள், நல்லா மசாலாலாம் நல்லா வதங்கிடுது. இந்த டைமில் 1 டம்ளர் தண்ணி, கறி முழுகிற அளவுக்கு வச்சுட்டா போதும். ரொம்ப அதிகமாக வேண்டாம். குக்கரில் தான் நம்ம ரெடி பண்ணுறோம். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு இருக்கான்னு பார்த்து ஒரு டைமு செக் பண்ணிவிடுங்க. இது பாருங்கள், இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுடுங்க. இங்கே பாருங்கள்,
இந்த அளவுக்கு இருக்கணும். ஆல்ரெடி நம்ம வதக்கும் போதே பாதி அளவுக்கு சிக்கன் நல்லா வெந்துடுது. இப்போ 2 விசில் கொடுத்துட்டா சூப்பராக ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், இந்த டைமில் குக்கரை இதை மூடி வச்சுருங்க. 2 விசில் கொடுத்தா போதும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் குழம்பு ரெடியாக இருக்குது. இந்த டைமில் கொஞ்சம் மல்லி இலை, கருவேப்பிலை ரெண்டுமே அப்படியே சேர்த்துருங்க. இறக்கும்போது சேர்த்தனா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா கலந்து விடுங்க. சிக்கனு குக்கரில் வந்ததால் சிக்கன் வந்து உடைய ஆரம்பிக்கும், பார்த்து செய்யுங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடியாக இருக்குது. இங்கே பாருங்கள், சூடான சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கும் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சூப்பரான சிக்கன் குழம்பு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.